இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 3D. நம்ம ஏற்கனவே வந்து 2D பார்த்துருப்போம் சரிங்களா. இப்போ வந்து மென்சுரேஷன் 3D பார்க்க போகிறோம். 3D ஷேப்பை பொறுத்த வரைக்கும் 2D ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துருப்போம்னா லென்த்தும் பிரெத்தும் பார்த்துருப்போம் சரிங்களா. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்ற ஒரு கான்செப்ட் வரும். ஹைட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வித்து ஏதோ ஒரு கான்செப்ட் வரும் சரிங்களா. ஸோ 3 விஷயத்த இதில் பார்ப்போம். இல்லை அந்த கீழே வந்து இப்போ மேலே போனால் வந்து அது ஹைட்டு, கீழே வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், டெப்த்துன்னு சொல்லுவோம், ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ இதில் பார்க்கலாம். இதில் என்னென்ன ஷேப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபாய்டு சரிங்களா. நெக்ஸ்ட்டு கியூபு, நெக்ஸ்ட்டு ஸ்பியரு, ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியரு, லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஸோ இந்த ஷேப்லாம் வந்து இப்போ நம்ம சம்ல வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து 3D ஷேப் சரிங்களா. இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கியூபாய்டு சரிங்களா. இந்த கியூபாய்டுக்கு வந்து டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, அதுக்கப்புறம் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், ஏரியா, அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸோ இல்லை பெரிமீட்டரோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தோம் சரிங்களா. ஏன்னா சர்க்கிளில் வந்துச்சுன்னா அது சர்க்கம்ஃபரன்ஸு சரிங்களா. இதே வந்து இந்த மாதிரி சைடு வச்சு குத்துந்தாங்கன்னா அது பேர் வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2D ஷேப்பில் பார்த்தோம். ஆனால் 3D ஷேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஏக்கு இன்னொரு பேர் வந்து எல்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வால்யூம். இந்த 3 விஷயத்தை இதில் பார்ப்போம் சரிங்களா. டிஎஸ்ஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா. சிஎஸ்ஏ அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வால்யூம். இந்த 3 விஷயத்தையும் இதுல பார்ப்போம். அப்போ 3D ஷேப்ல நம்ம எதை கண்டுபிடிப்போம், டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, வால்யூம் சரிங்களா. இந்த 3 விஷயத்தையும் பார்ப்போம். கியூபாய்டுக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கியூபாய்டுல சிஎஸ்ஏ ஃபார்முலா 2 × L + B × H சரிங்களா. 2 × L + B × H ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டிஎஸ்ஏ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா LB + BH + LH 2 × அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LBH, இது வந்து கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம இப்போ சம்மு பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ சம்மு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. A rectangular tank can hold 650 liters சரிங்களா. ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் வந்து 650 லிட்டர்ஸ் இருக்கு சரிங்களா. 650 லிட்டர்ஸ். இதுல வந்து லென்த் வந்து பாத்தீங்கன்னா 130 சென்டிமீட்டர் சரிங்களா. அதே மாதிரி வித் வந்து பாத்தீங்கன்னா 250 சென்டிமீட்டர். ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்குலர் டேங்க் வந்து 650 லிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து இது வந்து வால்யூம் சரிங்களா. அப்போ வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு வந்து ரெக்டாங்குலர் டேங்க்ன்றது இங்க கியூபாய்டு சரிங்களா. அதுதான் வந்து 3D ஷேப்ல இருக்கிற ஒரு ரெக்டாங்குலர் சரிங்களா. இப்போ வந்து அப்போ கியூபாய்டுக்கு வந்து வால்யூம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா LBH. இந்த LBHலாம் வந்து அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 650 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா. ஒரு லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். இது வந்து ஒரு காமன், இது தெரிஞ்சாதான் வந்து இந்த சம்ம போட முடியும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கு, 650 லிட்டர்ஸ். அப்போ அதோட 1000 மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ 650000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். 650000 ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ என்ன இருக்கு 130 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வித்துன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த வித்து தான் வந்து பி சரிங்களா. டபிள்யூவும் பிரெட்டும் வந்து ஒன்னா தான் இருக்கும். ஸோ 250 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ தெரியாது சரிங்களா. இப்போ எதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 0க்கு 2 0 கேன்சல் சரிங்களா. 13 1 சார் 13, 13 5 சார் வந்து 65 ஓகேவா. 5 1 சார் 5, 5 5 சார் 25. So
சரிங்களா? அப்போ 1 சார் இது 25 சார். அப்ப h ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடியலாம். இல்ல சார் இது எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், 650000 சரிங்களா? அப்போ 130 இன்ட்டு 250 இன்ட்டு ஹெச்சா நம்ம ஒரு சைடு வந்து இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? ஒரு ஸ்டெப் பார்த்துக்கோங்க. 0000 divided by 130 into 250 சரிங்களா? ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல். 13 1s are 13, 13 5s are 65, ரெண்டு ஜீரோ சரிங்களா? அப்போ 25 1s are 25, 25 2s are 50 சரிங்களா? அப்போ இங்க ஜீரோ. அப்போ h equal to 20 சென்டிமீட்டர். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? சோ நல்லா புரியுதா பாருங்க. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா LBH சரிங்களா? ஒரு லிட்டருக்கு வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப். சோ நான் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் LBH ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா h ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் ஆஃப் a room is 108 மீட்டர் ஸ்கொயர். அப்ப வந்து 4 வால்ஸ், நாலு பக்கம் வால் மாதிரி வருதா சரிங்களா? அதோட வந்து அந்த வாலோட ஏரியா வந்து எவ்வளவு இருக்கா, 108 மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா CSA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சரிங்களா? இஃப் ஹைட் அண்ட் லென்த் ஆஃப் த ரூம் இன் ரேஷியோ 2:5, ஹைட் அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2:5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் பிரெத் இன் ரேஷியோ 4:5 சரிங்களா? ஹைட்டும் பிரெத் சரிங்களா? இது வந்து எந்த ரேஷியோல இருக்கு, 4:5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் த ரூம் சரிங்களா? ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் அந்த ரூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எது எது கொடுத்துருக்காங்க, இது L, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோல கொடுத்துருக்காங்க, இது B சரிங்களா? இதுதான் வந்து H. சோ இதுதான் வந்து கேக்குறாங்க இந்த ஏரியா என்ன, இதுதான் வந்து ஃப்ளோர். சீலிங் நம்ம சொல்லுவோம்ல, அந்த சீலிங் தான் வந்து ஃப்ளோர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த இடம் கண்டுபிடிக்கணும், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு என்ன ஏரியா, அதோட ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இங்க பாருங்க H இன்ட்டு Lன்னு இருக்கு, இங்க H இன்ட்டு Bன்னு இருக்கு. இது ஒரு கண்டினியூஸா வரல. சோ நான் கண்டினியூஸா வர வைக்கிறதுக்காக என்ன பண்றேன், இது L இன்ட்டு Hன்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த சைடு வந்து மாறும்போது இங்கேயும் மாறுமா, 5:2 அப்படின்னு மாறும் சரிங்களா? அதே மாதிரி இதை வந்து 4:5 பக்கத்துல எழுதிக்கிறேன். சோ மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆல 5 மல்டிப்ளை பண்ணணும். 4 5s are 20. நம்ம ஏற்கனவே ரேஷியோ பார்த்திருப்போம் சரிங்களா? சோ 4 2s are 8. நெக்ஸ்ட் 5 எடுத்து இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்க 10 ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப 20:8:10. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா L, இது L, இது வந்து நடுவுல வர்றது ரெண்டுத்துலயும் காமனா என்ன வருது, H சரிங்களா? மூணாவதா இங்க வர்றதுதான் வந்து B. ஓகேவா? அப்போ வந்து அந்த 8ன்றது வந்து பாத்தீங்கன்னா H ஹைட்டா இருக்கும். சோ L ஈக்குவல் டு நான் எல்லாத்துலயும் ரேஷியோல கொடுத்தனால X சேர்த்துக்கிறேன் சரிங்களா? அப்போ H ஈக்குவல் டு 8x, B ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா 10x அப்படின்னு. இப்பதான் வந்து क्वेश्चனுக்கு வருவோம். CSA வந்து 108 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன CSAக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரெக்டாங்குலர்னு சொன்னனாலே அது கியூபாய்டுன்னு ஆயிடுச்சு. கியூபாய்டுக்கு CSA ஃபார்முலா 2 இன்ட்டு L பிளஸ் B, H ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் 108 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? அப்போ 2 1s are 2, 254s are 108 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ L ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 20x சரிங்களா? B ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10x, H ஓட வேல்யூ வந்து 8x ஈக்குவல் டு 54 சரிங்களா? இது எப்படி எழுதலாம், 30x இன்ட்டு 8x ஈக்குவல் டு 54, 240x ஸ்கொயர் ஈக்குவல் டு 54 ரைட்டா? சோ x ஸ்கொயர் வேல்யூ வேணும் அப்படின்னா 54/240 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதுல கேன்சல் ஆக முடியுதுதான் பாருங்க, இது 2 டைம்ஸ் 27 டைம்ஸ் சரிங்களா? அப்போ இது 120 டைம்ஸ்
திருப்பி இது எதால அடிக்கலாம் 3 டேபிள் அடிச்சா 3 9s are 27 சரிங்களா திருப்பி இதை வந்து 3 டைம்ஸ் ஆச்சா 40 சரிங்களா 40 வரும் அப்ப 9/40 டிவைட் பண்ணுவோம் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 2 டைம்ஸ் வந்து 80 வருமா ஓகேவா திருப்பி இங்க 10 வரும் இந்த 10 நான் என்ன பண்ணிக்கிறேன் 0 சேர்த்து 2 டைம்ஸ் போட்டா 80 வரும் சரிங்களா திருப்பியும் 200 இருக்குன்னா 5 டைம்ஸ் வந்து 200 சரிங்களா இதை நான் இந்த பக்கம் போடுறேன் பாருங்க அப்ப x ஸ்கொயர் ஓட வேல்யூ 0.225 இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா இந்த x ஸ்கொயர் ஓட வேல்யூவை அப்படியே வச்சுக்கிறேன் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் த ரூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேல இருக்கிறத மட்டும் தான் பார்க்க போறேன் இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் சரிங்களா மேல இருக்கிற சீலிங் மட்டும் ஞாபகம் வச்சுங்களா அப்போ ஃபார்முலா என்னது L into B சரிங்களா L into B தான் அதுக்கு ஃபார்முலாவா இருக்கும் சோ L into B அப்படின்னும்போது L ஓட வேல்யூ என்னது 20x B ஓட வேல்யூ 10x சரிங்களா அப்போ 200x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் 200 x x மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் 20 × 10 மல்டிப்ளை பண்ணா 200 அப்ப 200 into x ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னது 0.225 இதுதான் இத அப்படியே வச்சிட்டேன் சரிங்களா மல்டிப்ளை பண்ணி பாருங்க 45 மீட்டர் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா மல்டிப்ளை பண்ணனும்ல மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 45 மீட்டர் ஸ்கொயர்னு வரும் சோ இது ஆப்ஷன்ல 45 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருப்பாங்க ஓகேவா இது புரிஞ்சுது இல்ல நெக்ஸ்ட் சம் பாப்போம் சரிமா the third question பாருங்க the dimension of an oil tin are 26 cm into 26 cm into 45 cm அப்ப L ஓட வேல்யூ 26 cm B ஓட வேல்யூ 26 cm H ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 45 cm find the area of the tin sheet required for making 20 அப்போ ஒரு tin sheet நம்ம கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சதோனே 20 ஷீட்டுக்கு அது எவ்வளவு வரும்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் such the 1 square meter sheet cost வந்து ₹10 ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்குது சரிங்களா அப்போ நமக்கு ஒரு வேல்யூ வரும் பாத்தீங்களா அதுக்கும் அதையும் இந்த 10 ரூபாயை மல்டிப்ளை பண்ணா எது என்ன ஆன்சரோ அதுதான் நமக்கு ஆன்சரா வரும் சரிங்களா சோ L ஓட வேல்யூ 26 B ஓட வேல்யூ 26 H ஓட வேல்யூ 45 சென்டிமீட்டர் இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது TSA சரிங்களா ஏனா டோட்டல் காஸ்ட் அப்படினு தான் கேக்குறாங்க டோட்டல் காஸ்ட் வேணும்னா TSA கண்டுபிடிக்கணும் சோ ஃபார்முலா 2 * LB + BH + LH ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா அப்போ 2 * L ஓட வேல்யூ 26 * B ஓட வேல்யூ 26 plus இங்க B ஓட வேல்யூ 26 into H ஓட வேல்யூ 45 plus L ஓட வேல்யூ 26 into H ஓட வேல்யூ வந்து 45 இதுவரை புரியுதா பாருங்க அப்ப 26 into 26 26 உம் 45 next 26 உம் இந்த 45 உம் மல்டிப்ளை பண்ணிரோம் சரிங்களா சோ 26 and 26 உம் மல்டிப்ளை பண்ணா 6 6 are 36 right hand side la potukom 26 into 26 6 6 are 36 remainder 3 6 2s are 12 3 add panna 15 சரிங்களா next 2 6 are 12 remainder 1 சரிங்களா 2 2s are 4 1 5 அப்ப 6 7 6 அப்ப இது வந்து 2 into 6 7 6 plus 26 உம் 45 உம் மல்டிப்ளை பண்றோம் 5 6 are 30 ரிமைண்டர் 3 சரிங்களா 5 2s are 10 அப்போ 13 வந்துரும் 4 6 are 24 சரிங்களா ரிமைண்டர் வந்து 2 4 2s are 8 8 உம் 2 உம் ஆட் பண்ணா 10 அப்போ 0 7 1 1 சரிங்களா அப்போ இங்க என்ன வருது 1170 ன்னு வரும் திருப்பியும் பாருங்க அதே வேல்யூ தான் சோ 1170 நான் அப்படியே போட்டுக்கிறேன் சோ இது மூணுத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம் சரிங்களா அப்ப ஆட் பண்ணா 676 1170 1170 அப்ப 6 21 8 9 10 3016 அப்படினு சொல்லிட்டு வருது சரிங்களா 3016 இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க இது 2 டைம்ஸ் ரிமைண்டர் 1 அப்ப 3 டைம்ஸ் ஓகேவா 0 வந்து அப்படியே வந்துரும் 2 3s are 6
அப்போ 6032 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. சரிங்களா? ஆனால் வந்து இது பாருங்க, இது மீட்டரில் வந்திருக்கும். சரிங்களா? இது மீட்டரில் வந்திருக்கு. மீட்டரில் நம்ம மாற்றணும். இது சென்டிமீட்டர் கியூப். இங்கே பாருங்க, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கு. நம்ம மீட்டர் கியூப்ல மாற்றணும் அப்படின்னும் போது இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னே பாருங்க, இதை வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 20 டின்னுக்குன்னு. சரிங்களா? அப்போ 20 டின்னுக்கு அப்படின்னும் போது 2 2s are 4, 2 3s are 6, 2 0s are 0, 2 6 are 12. சரிங்களா? அப்போ 12064 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வருது. சரிங்களா? இதை நான் வந்து எதுக்கு மாற்றணும், இப்போ இது ஸ்கொயருக்கு மாற்றணும். சரிங்களா? அதாவது மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். அப்போ 1064 இன்ட்டு, சரிங்களா, இன்ட்டு டிவைடட் பை 10,000. ஏன் 10,000 அப்படி போடுறேன்னு பார்த்துங்க. ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ரைட்டா? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால தான் 10,000ஆல டிவைட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்படி டிவைட் பண்ணால் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. 1 2 3 3 ஜீரோ இருக்கிறதுனால 3 ஜீரோ தள்ளி புள்ளி வச்சா 12.064. சரிங்களா? 12.064 வருது. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபா ஆகுது. நான் ஏன் இதை மீட்டர் ஸ்கொயரில் மாற்றணும்னா, கொஷினில் வந்து பாருங்க, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 10 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 12.04 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும்? சரிங்களா? அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120.64. இதுதான் இவ்வளோ ருபீஸ் வந்து அந்த மேலே இருக்கிற தளத்தை மட்டும் செலவாகும், ஏரியாவுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷினுக்கான விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரிம்மா, கொஸ்டின் நம்பர் 4 வந்து பாருங்க. a boat having a length வந்து 3 மீட்டர், breadth வந்து 2 மீட்டர், அந்த sinks, அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டோட லென்த் வந்து 3 மீட்டர் இருக்கு, breadth வந்து 2 மீட்டர் இருக்கு. அதில் வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்களோ இல்லை உக்காடுறாங்களோ, அப்படி வரும்போது அந்த வெயிட் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த போட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் 1 அடி கீழே இறங்குதான். சரிங்களா? அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர் கீழே இறங்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முழுகுது கீழே 1 சென்டிமீட்டர் வந்து கீழே முழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மேனோட வெயிட் என்னவா இருக்கும்? இதுதான் வந்து கொஸ்டின். அந்த மேனோட வெயிட் என்னவா இருக்கும்னு. ஸோ இது எல்பிஹெச்ன்னு சொல்லிட்டு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹைட்டுன்றது இந்த பக்கம் வரும், அதே மாதிரி தான் கீழே வர்றதுலாம் வந்து முழுகுது, சிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் தான் வரும். ஆனால் வந்து 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் இது ரெண்டுத்தையும் பாருங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் வந்து என்னவா மாற்றிக்க போகிறேன்னா, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். அப்படி மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். சரிங்களா? எனக்கு வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ இதை அப்போ எப்படி எல்லாம் 0.01 மீட்டர்னு ஏறலாமா? 0.01 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் 1/100 போதுமா? அப்படி போட்டால் என்ன வரும்? 0.01 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? 1 சென்டிமீட்டர் வேல்யூ. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 × 0.01. சரிங்களா? அப்போ 6 × 0.01 0.06 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஹெச், அதாவது அந்த டிஸ்பேட்ச் ஆன வால்யூம். சரிங்களா? அந்த தண்ணி கொஞ்சம் வெளியே போச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து உக்காரும் போது அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. சரிங்களா? வெளியே என்னது மேலே வந்திருக்கு. அப்படி மேலே வரும்போது அவங்களுடைய வெயிட் என்னவா இருக்கும்? இதுதான் வந்து கொஸ்டின். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, ரோ ஈக்குவல் டு எம்ஒய்வி. சரிங்களா? இல்லை எம்னா என்னன்னா மாசு, சரிங்களா, வினா வால்யூம், சரிங்களா, ரோனா வந்து அடர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். சரிங்களா? ஸோ எனக்கு தேவை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் தான். ஸோ மாஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரோவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து
தண்ணிக்குன்னு சொல்லிட்டு வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோ வேல்யூ வந்து 997 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா, வாட்டருக்கு வந்து ரோ வேல்யூ வந்து 997 கிலோகிராம் மீட்டர் கியூப்னு. சரிங்களா, அப்போ எக்ஸாக்டா இது நம்மளுக்கு வந்து டவுட்டா இருந்துச்சுன்னா இங்க வந்து 1000 கூட போட்டுக்கலாம். சரிங்களா, அப்ராக்சிமேட்டா 1000 வேல்யூ போடலாம். ஆனா எக்ஸாக்டா 997 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரோ வேல்யூ இன்ட்டு வியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.06. சரிங்களா, அப்போ 997 இன்ட்டு 0.06 மல்டிப்ளை பண்ணா 6 7s are 42, ரிமைண்டர் 4. சரிங்களா, 6 9s are 54, 58 ஆகும். இப்போ 5 டைம்ஸ், அப்போ 6 9s are 54 ஒரு 5 59. ஸோ 0வால் இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 0, திருப்பியும் அது 0 தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன வருது 2 8 9 5, இங்கே 0ன்னு வருது. சரிங்களா, ஸோ பாயிண்ட் வந்து நீ எங்கே தள்ளி புள்ளி வைக்கணும்னா 2 0 தள்ளி, ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்போ இங்கே வைப்போமா 59.82 கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான வேல்யூ. சரிங்களா, ஆனால் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 kg. அவருடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோவாக இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்க 8 இந்த 8க்கு வந்து இந்த 8ன்றது 5 விட பெருசாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் 60 kg அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. அப்போ அந்த மேனோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 kg இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து முக்கியம். இது ஒன்று, இந்த ஃபார்முலா வந்து இந்த சம்முக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 5th சம் பாருங்க. அதில் how many bricks each measuring 25 centimeter into 11.25 centimeter into 6 centimeter, which be needed to build a wall of 8 meter, next 6 meter and 22.5 centimeter. ஓகே, இந்த சம்ம பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு வாழை கட்ட நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர். சரிங்களா, அதோட பிரெத்து 11.25 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஒரு பிரிக்ஸோட ஒரு செங்கலோட வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஞாபகம் வச்சிங்களேன். சரிங்களா, அதோட வால்யூம் அப்படி சொல்லலாம், வால்யூம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அந்த வாலோட வால்யூம். சரிங்களா, இது வாலோட வால்யூம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸோட வால்யூம். அப்போ எத்தனை பிரிக்ஸ் வச்சு அந்த வாழை கட்டலாம், இதுதான் வந்து அந்த கொஸ்டின். சரிங்களா, எத்தனை பிரிக்ஸ் வச்சு அந்த வாழை கட்டலாம். ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும்னா சரிங்களா, வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 bricks. சரிங்களா, வால்யூம் ஆஃப் 1 bricks அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8 மீட்டர் 6 மீட்டர் இன்ட்டு 2.25 22.5 டிவைடட் பை 25 சென்டிமீட்டர் 11.25 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர். சரிங்களா, இதில் பாருங்க இது ரெண்டு மட்டும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நான் அதனால தான் அங்கே மீட்டர் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் 8 மீட்டரை 800 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். சரிங்களா, அதே மாதிரி 6 மீட்டர் எப்படி எல்லாம் 600 சென்டிமீட்டர்னு எல்லாம் 600 சென்டிமீட்டர்னு எல்லாம். ஸோ 800 இன்ட்டு 600 இன்ட்டு 22.5 டிவைட் பை 25 இன்ட்டு 11.25 இன்ட்டு 6. எதை கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிப்போம். சரிங்களா, இது பாருங்க 11.25 ஒன் டைம். சரிங்களா, இது பாருங்க 22.50 கணக்கு தானே இது. அப்போ இது 1 டைம், இது எக்ஸாக்டா 2 டைம்ஸ். சரிங்களா, எக்ஸாக்டா 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் 6 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாமா, 6 1s are 6 100s are. ஓகேவா, நெக்ஸ்ட் 25 டேபிள்ஸ்ல இது 1 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். ஸோ 800 இன்ட்டு வேற எதுவுமே கேன்சல் பண்ணதுக்கு இல்லை, 4 இன்ட்டு 2 6400. அப்போ
நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 6400 இருந்தால் மட்டுமே வந்து இங்க என்ன பண்ண முடியும், இந்த வாலை கட்ட முடியும். 6400 செங்கல் இருந்தால் தான் இந்த வால், இந்த செவரை வந்து நம்மளால கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? எப்போ இந்த பிரிக்ஸ் இந்த வால்யூம்ல வந்து அந்த செங்கல் ஒன்று இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி கியூப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? கியூப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரோட 3D ஷேப். சரிங்களா? ஸ்கொயரோட 3D ஷேப் தான் நம்ம கியூப்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கொயரில் என்னென்ன பார்த்துருப்போம், லென்த்து பிரெத்து இது ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும், ஒரு ரெக்டாங்கிளில் லென்த்தும் பிரெத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஸ்கொயரு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பிரெத்து ஹெச் ஹைட்டு மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கியூபு. கியூபாய்டில் எல்லும் பியும் ஹெச்சும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேர் கியூபு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது மூணுத்துக்குமே சேர்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க அவங்க, சைடுன்னு. சரிங்களா? அதுக்கு ஒரு சிம்பிளாக ஏ இல்லைன்னா எஸ் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். சரிங்களா? சைடுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த எல் வந்து 6னா பியும் 6 தான் இருக்க போது, ஹெச்சும் 6 தான் இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கு தான் இந்த மூணு சிம்பிளுமே யூஸ் பண்ணாமல் ஏஓ இல்லை எஸ்ஓ வச்சுக்கிறாங்க, சைடுன்னு. சரிங்களா? நம்ம சைட் ஸ்கொயர்னே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் டிஎஸ்ஏ இருக்கும், சிஎஸ்ஏ இருக்கும், நெக்ஸ்ட் வால்யூம் இருக்கும். சரிங்களா? டிஎஸ்ஏ ஆஃப் த கியூப் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6a ஸ்கொயர். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். நம்ம கியூபுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஸ். நம்ம டைஸ் விளையாடி இருக்கோம்ல, டைஸு. சரிங்களா? அதெல்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் கேம் வந்து விளையாடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் கியூபுக்கு. சரிங்களா? அந்த கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். அதனால தான் 6 × a ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், a ஸ்கொயர் ஞாபகம் இல்லைன்னா சைடு ஆஃப் த ஸ்கொயர்னு கூட வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சிஎஸ்ஏ ஆஃப் த கியூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 4 × சைட் ஸ்கொயர். சிஎஸ்ஏ அப்படின்னும் போது இந்த மேலே இருக்கிற ஃப்ளோரும் கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோரும் இது வராது, 4 பக்கம் இருக்கிற சைடு மட்டும்தான் வரும். ஸோ 4 × சைட் ஸ்கொயர். வால்யூம் அப்படின்னும் போது என்னன்னா அங்கே வந்து நம்ம போட்டோம்ல எல் × பி × ஹெச்ன்னு சொல்லிட்டு கியூபாய்டுக்கு போட்டோம். இங்கே தான் நம்ம அது மூணுமே காமன் சொன்னனால என்ன வரும், ஏ × ஏன்னு வரும். அப்போ ஏ கியூப் இல்லைன்னா ஆர் போட்டு சைடு ஆஃப் த கியூப் அப்படின்னும் வந்து எழுதலாம். சரிங்களா? சைடு ஆஃப் த கியூப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிஎஸ்ஏ வந்து ஃபார்முலா வந்து 4 × சைட் ஸ்கொயரு, டிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து 6 × சைட் ஸ்கொயரு, வால்யூம் வந்து ஏ கியூப் இல்லைன்னா சைடு ஆஃப் த கியூப். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். The whole surface area of a cube is 150 square centimeter. The whole surface areaவும் total surface areaவும் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ டிஎஸ்ஏ வந்து எவ்வளோன்னு இருக்குன்னா 150 square centimeter. Then the volume of a cube is, சரிங்களா? வால்யூம் ஆஃப் a cube கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின் இவ்வளோ தான். கொஷின் பாருங்க, டிஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க. டிஎஸ்ஏ நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், 6a ஸ்கொயர். அதோட வேல்யூ தான் 150 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை ஏ ஸ்கொயர், அதுலேருந்து ஏ, அதனால நான் அந்த 6 வந்து கீழே டிவைடில் எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 150/6, 150/6. சரிங்களா? ஸோ 6 1s are 6, 6 2s are 12, ரைட்டா? ரிமைண்டர் 3 இருக்கும். இந்த 30 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 6 டேபிளில் 5 டைம்ஸ் வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும், 5 அப்படின்னு வரும். இல்லைனா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் எழுதிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இங்கெல்லாம் ஸ்கொயர் வராது. சரிங்களா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ ஏதும் போது மட்டும் சம்மு கண்டுபிடிக்கும் போது மட்டும் என்ன வரும்னா ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலாவுக்கு அங்கே எப்படி நம்ம ஏரியாவுக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டோமோ அதே மாதிரி இங்கே டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு மட்டும் என்ன வரும்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஸ்கொயர் மீட்டர் இல்லைனா மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? சப்போஸ் வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா வால்யூம்க்கு வந்து என்ன வரும்,
கியூப் ரூட் வரும், கியூபிக் யூனிட்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ்ன்றனால நம்ம அதெல்லாம் தேவையில்லை, அதே சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, இதுல வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடோட கியூப் தானே. ஸோ சைடு என்ன வேல்யூ 5 கியூப். ஸோ 125 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வந்து அதோட வால்யூமோட வேல்யூவாக இருக்கும். ஸோ 6a ஸ்கொயர்ன்றது அது TSA, அதோட வேல்யூ 150 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 6 வந்து இங்கே மல்டிப்ளேயர் இருக்கிறதுனால ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணால் 25. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் அப்படின்னும் போது a ஓட வேல்யூ 5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் வந்து சைடோட கியூபு. ஸோ 5 கியூப் வந்து 125 சென்டிமீட்டர் கியூப். இது வந்து 5 × 5 × 5ன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 7. 3 cube of volume 1 centimeter square, 216 centimeter square, 512 centimeter square. சரிங்க, 3 cube of volume. சரிங்களா? வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர். இதெல்லாம் வந்து கியூப்ல வருமா? சரிங்களா? அது கொஸ்டின் மிஸ்டேக். 1 சென்டிமீட்டர் கியூப், 216 சென்டிமீட்டர் கியூப், 512 சென்டிமீட்டர் கியூப் ஆர் மெத்தட் டு ஃபார்ம் ஏ நியூ கியூப். இந்த 3 சின்ன கியூப் சேர்ந்து வந்து என்ன ஆகுது, ஒரு புது நியூ கியூபை வந்து உருவாக்குது. சரிங்களா? அப்படி உருவாக்கும் போது அதோட ஃபைண்ட் த டைகனல் ஆஃப் த நியூ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட டைகனலோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த 3த்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியூப்ல வந்து பார்ப்போம். சரிங்களா? அப்போ கியூபுக்கு என்ன ஃபார்முலா, a கியூப் தான் சொல்லியிருக்கோம். வால்யூம் ஆஃப் த கியூபுக்கு வந்து a கியூப் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ 1 + 216 + 512 இது 3த்தோட வால்யூம் வந்து நம்ம ஆட் பண்ணாதான் சரிங்களா அது எவ்வளோதான் ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க முடியும். அது ஃபுல்லாக தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எப்படி நம்ம ஒரு பெரிய கியூபாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். சைஸ் தெரியணும்ல. ஸோ a கியூப் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணி பாருங்க, 512 216 1. அப்போ 9 1 1 ஆட் பண்ணா 2, 5 and 2 ஆட் பண்ணா 7. ஸோ a கியூப் ஈக்குவல் டு 729. சரிங்களா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 729 9ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும். திருப்பி 9ஆல் டிவைட் பண்ணால் 9 டைம்ஸ் வரும். 9ஆல் டிவைட் பண்ணால் திருப்பியும் 1 டைம்ஸ் வரும். ஸோ a கியூப் ஈக்குவல் டு 9 கியூப். ஏவோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர் கியூப் இருக்கிறதுனால இங்கே ஏவோட வேல்யூ 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இப்போ இதோட சம்மு வந்து முடியல. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஒரு பெரிய கியூபை வந்து உருவாக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி உருவாக்கும் போது அதோட டைகனல் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின். சரிங்களா? அப்போ டைகனலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3a. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைகனலுக்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ √3a என்னும் போது இங்கே √3யோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும், ஏவோட வேல்யூ 9. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 9√3 அப்படின்னு எழுதிக்கிறேன். √2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.414. சரிங்களா? √3க்கு வந்து 1.732, √5 வந்து 2.235. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேல்யூஸ். ஸோ இதில் வந்து √3க்கு என்ன வரும், 9 × 7.32. சரிங்களா? அப்போ 1.732 × 9. 9 2s are 18, ரிமைண்டர் 1. 9 2s are 27, 1 ஆட் பண்ணா 28, ரிமைண்டர் 2. 9 7s are 63, ஒரு 2 ஆட் பண்ணா 65, ரிமைண்டர் 6. 9 1s are 9, 9 16 ஆட் பண்ணா 15. ஸோ 15.58 இதுதான் வந்து அதோட டைகனலான வேல்யூ இருக்கும். 15.58 தான் அதுக்கு டைகனலுக்கான வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? அந்த அளவில் தான் அந்த டைகனல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8. த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இன் ட்வைஸ் த வால்யூம் ஆஃப் கியூப். அப்போ கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லுது, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா, LBH. சரிங்களா? அந்த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து வேணா எழுதிப்போம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு
கியூபாய்டு வந்து ட்வைஸ்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கியூப். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கிவன். ஸோ எல்பிஹெச் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ கியூப். இது ஞாபகம் வச்சுக்குவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கியூபாய்டு ஆர், டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது. எல் வந்து 9 சென்டிமீட்டரு, பி வந்து 8 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ எல் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர், பி வந்து 8, ஹெச் 6ன்னு இதில் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ 9 இன்ட்டு 8 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 2a கியூப். ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 2 1s are 2, 2 3s are 6ன்னு, 9 8s are 72 இன்ட்டு 3 ஈக்குவல் டு a கியூப். சரியா? 72 இன்ட்டு 3 ஈக்குவல் டு a கியூப். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 6, இது 21 ஈக்குவல் டு a கியூப். இதை எப்படி அதெல்லாம் 2 1 6 பாருங்க, 6ஆல் டிவைட் பண்ணால் 36 டைம்ஸ். ஓகேவா? திருப்பி 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 6 are 36, திருப்பி 6ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஏ கியூப் ஈக்குவல் டு 6 கியூப். ஏவோட வேல்யூ 6ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 6 கியூப், ஏவோட வேல்யூ 6. தென் அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் இஸ். இதுக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. நம்ம போன சம் தான் பார்த்தோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து என்ன ஃபார்முலா, ஏ 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு. சரிங்களா? 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ 6 இன்ட்டு ஏவோட வேல்யூ 6, அதோட ஸ்கொயர். அப்போ 6 இன்ட்டு 36, 216 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஎஸ்ஏ வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ட்வைஸ்ன்றனால நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா? இது வந்துடா இல்லை முக்கியமான பாயிண்ட். இதுவும் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மை போட்டுடலாம். சரிங்க, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். சரி, இந்த கொஷின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ஸ் இஸ் 2:3. சரி, இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்ற சிலிண்டரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? சிலிண்டர் இப்படி இருக்கும். ரைட்டா? சிலிண்டர் வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேடியஸாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ரேடியஸாக இருக்கும். ஹெச் வந்து இங்கே வந்து இது வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டரு. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் சிஎஸ்ஏ இருக்கும், டிஎஸ்ஏ இருக்கும், வால்யூம் இருக்கும். சரிங்களா? ஸோ சிஎஸ்ஏ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் வந்து 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ். டிஎஸ்ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πRh+r. சரிங்களா? 2πRh+r ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து இதுக்கு டிஎஸ்ஏ ஃபார்முலா. நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²h. வால்யூம் ஃபார்முலா வந்து πr²h கியூபிக் யூனிட்ஸ். சரிங்களா? கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர். வேற எதனா இல்லை, 9th கொஸ்டினில் பார்ப்போம் இருங்க. ஓகே, இது வந்து கியூபிக் யூனிட்ஸ். இப்போ 9th கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9. த ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ஸ். அப்போ ரேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடி இஸ் 2:3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தேர் ஹைட் ஆர் இன் ரேஷியோ. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5:4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இதுதான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது, 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சிலிண்டருக்கான ஃபார்முலா 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ்.
இப்போ பாருங்க இது வந்து ரேடியா, அப்போ இது R1 இது நான் R2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரேடியஸ் 1 ரேடியஸ் 2. ரேடியன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரேடியஸோட ஃப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா, அதுதான் நம்ம ரேடின்னு சொல்லுவோம். ஸோ இதா 2 ரேடி கொடுத்துருக்காங்களே, ஒன்றை விட அதிகமாக இருக்கு, ஸோ அதனால தான் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ R1 R2 இது வந்து பார்த்தீங்கன்னா H1 H2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம், H1 H2ன்னு. ஸோ நான் இப்போ எப்படி எழுதிக்கிறேன்னா 2π R1 H1 ஈக்குவல் டு 2π R2 H2. என்ன பண்ணுறேன்னு புரியுதா பாருங்க, 2π R1 H1 ஈக்குவல் டு 2π R2 H2. ஸோ இந்த பக்கமும் 2πயும் இந்த பக்கம் 2πயும் கேன்சல். சரிங்களா, அப்போ R1 H1 ஈக்குவல் டு R2 H2. அப்போ R1 ஓட வேல்யூ என்னது 2 இன்ட்டு H1 ஓட வேல்யூ 5 ஈக்குவல் டு இங்கே வந்து 3 இன்ட்டு 4. சரிங்களா, அப்போ இங்கே என்ன வரும் 2 5s are 10 ஈக்குவல் டு இது 3 4s are 12. கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் இது 6 டைம்ஸ். அப்போ 5 ஈக்குவல் டு 6ன்னு வருது. இதை நம்ம இஸ்தில் எழுதலாம், 5:6 அப்படின்னும் எழுதலாம். சரிங்களா, அப்போ 5:6 தான் இதுக்கு சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டருக்கான ரேஷியோவாக இருக்கும். சரிங்களா, ரேஷியோ ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இருந்துச்சுன்னா இல்லை 6 மடங்காக இருக்கும். சரிங்களா, இது 5 மடங்காக இருக்கும்போது அது 6 மடங்காக இருக்கும். அவ்வளோதான் வந்து ரேஷியோ. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டருக்கான ரேஷியோ வந்து இதுதான். சரிங்களா, இந்த கொஸ்டின் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10th பாருங்க, எ கோன் எ எமிஸ்பியர் எ சிலிண்டர். சரிங்களா, அப்போ இதில் வந்து 3 விஷயம் பேசுகிறோம், கோனு எமிஸ்பியரு சிலிண்டர். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரை பார்த்துட்டோம், இப்போ கோன்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, கோன் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். சரிங்களா, கோன் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் இதுவும் வந்து இதுதான் ஹைட்டு, இதுதான் ரேடியஸ். ஓகேவா, இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாயிண்ட் வரும், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. எல்லை வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு இன்னொரு ஃபார்முலா L ஈக்குவல் டு H² ப்ளஸ் R² அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். L ஈக்குவல் டு H². நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? அப்படி யூஸ் பண்ணால் இது வந்து 90 டிகிரி வரும். சரிங்களா, அப்படி 90 டிகிரி வந்துச்சுன்னா L² ஈக்குவல் டு H² ப்ளஸ் R². எனக்கு H² வேணும் அப்படின்னா இது என்ன ஆகும், L² மைனஸ் R²ன்னு வரும். Hஓட வேல்யூ √L² மைனஸ் R². நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எனக்கு இப்போ சப்போஸ் R² வேணும்னா இது என்ன ஆகும், L² மைனஸ் H² வரும். Rஓட வேல்யூ √L² மைனஸ் H². சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து சிஎஸ்ஏ இருக்கும், டிஎஸ்ஏ இருக்கும், வால்யூம் இருக்கும். சரிங்களா, அப்போ சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம். சிஎஸ்ஏ வந்து ஃபார்முலா πRL அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லுனா என்னது, ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா, சாய்வு கோணம், சாய்வு உயரம் அப்படி வரீங்க, சாய்வு உயரம். ஸோ எல்லுனா சாய்வு உயரம், அதுதான் ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் யூனிட்ஸு. டிஎஸ்ஏ வந்து πRL + R ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா, டிஎஸ்ஏ ஃபார்முலா πRL + R. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வால்யூம்கான ஃபார்முலா 1/3 πR² கியூபிக் யூனிட்ஸ். 1/3 πR² கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எதுக்கு, கோனுக்கு. சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இல்லை இந்த கொஸ்டினில் வந்து ஹெமிஸ்பியரை கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஹெமிஸ்பியரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஹெமிஸ்பியர் அப்படின்னும் போது இதுதான் ஹெமிஸ்பியர். சரிங்களா, ஸோ இந்த கப்பு மாதிரி இருக்கும், இந்த ஹெமிஸ்பியரில் இது 6. சரிங்களா, இது வரைக்கும் H அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இது வரைக்கும் Hன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் வால்யூம் 3மே இதில் வரும். சரிங்களா, அப்போ சிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πR². இதுதான் சிஎஸ்ஏக்கான ஃபார்முலாவாக இருக்கும். சரிங்களா, 2πR². டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா 3πR². ஓகேவா, சிஎஸ்கேவோட ஃபார்முலா வந்து 2πR², டிஎஸ்ஏவோட ஃபார்முலா 3πR².
நெக்ஸ்ட் வால்யூமுக்கான ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். சரிங்களா, 2/3 பை ஆர் கியூப். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுவும் ஸ்கொயர் யூனிட்ஸ், இது மட்டும் கியூபிக் யூனிட்ஸ். அப்போ புரியுதா பாருங்க, சிஎஸ்ஏ வந்து 2 பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா, டிஎஸ்ஏ 3 பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ், வால்யூம் வந்து 2/3 பை ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். சரிங்களா, ஸோ இது 3 தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போதும். இதோட சிலிண்டரும் நம்மளுக்கு வரும். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம். A cone, a hemisphere and a cylinder stand on equal base. அப்போ bases are equal, base வந்து equal. சரிங்களா, and have the same height. அப்போ பேஸ்ன்றது எல்லாத்துக்குமே காமனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ். சரிங்களா, அப்போ ரேடியஸ் வந்து சேமா இருக்கு மூணுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹைட். அப்போ ஹெச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா, ரேடியஸும் சேமா இருக்கு. பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்க நல்லா பாருங்க, பேஸ்ன்றது இப்போ கோனு, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த கோன்ல இதுதான் பேஸ்ன்னு சொல்றாங்க அவங்க. சரிங்களா, ஆனா இதுக்கு இன்னொரு பேரு ரேடியஸ். ஓகேவா, இது ஹைட்டு. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். சரிங்களா, அப்போ இந்த சைடு ஹரிசாண்டலா போறது வந்து பேஸ்ன்னு அவங்க சொல்றாங்க. கொஸ்டினை வந்து குழப்பிக்காதீங்க, அதுதான் வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸும் சேமா இருக்கு, ஹெச்சும் சேமா இருக்கு. தென் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் ஆர். சரிங்களா, மூணுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், வால்யூமுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா, முதல்ல மூணுத்துக்கான வால்யூம் ஃபார்முலா எழுதுவோம். ஸ்பியர் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் வால்யூம் ஆஃப் ஸ்பியரா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் first volume of cone is the volume of hemisphere is the volume of cylinder. நான் கொஸ்டின் பிரகாரமே எழுதிக்கிட்டேன், அதனால தான் ஆயிடுச்சேன், மற்றபடி அது ஒன்றும் இல்லை. சரிங்களா, கொஸ்டின் பிரகாரம் என்ன தான் நம்ம ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் கரெக்டாக வரும், ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். சரிங்களா, அந்த இடம் மட்டும் ரேஷியோ மட்டும் இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன், கரெக்டாக எழுதிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் வேணும். சரிங்களா, அப்போது வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ்து. இது பாருங்க வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இப்போ தான் பட்சம் 2/3 பை ஆர் கியூப் இஸ்து. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சரிங்களா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், பையை மூணுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அவங்களே சொல்லியிருக்காங்க ரேடியஸும் ஹெச்சும் வந்து சேமு. சரிங்களா, மூணுத்துக்குமே சேமாக இருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர் ஸ்கொயர் ஹெச் வந்து என்ன ஆகிடும், ஆர் கியூபாக ஆகிடும். சரிங்களா, ஏன்னா ஆரும் ஹெச்சும் சமம் தானே. அப்போ ஆர் கியூப் இதையும் கேன்சல் பண்ணி தான் இந்த ஆர் கியூபும் கேன்சல், இங்கேயும் ஆர் ஸ்கொயர் ஹெச்சும் கேன்சல். ஸோ இங்கே என்ன இருக்குது, 1/3 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது, இங்கே 1 மட்டும் இருக்குது. ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போது 1/3 is 2/3 is 1. இந்த 3 எல்லாம் நான் இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் 1 is 2 is 3, இதுதான் வந்து இதுக்கு ஆன்சராக இருக்கும்.